பூச்சி மற்றும் பிற விஷ உயிரினங்கள் கடிகளுக்கான எளிய இயற்கை மருத்துவம். மிக முக்கிய குறிப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எளிதில் கிடைக்காத சில மூலிகை செடிகள் இருந்தால் அவற்றை வீட்டில் வளர்ப்பது நல்லது. தேன் குளவி கொட்டியதற்கு தேய்க்க கூடாத விஷம் இறங்கி வலி அதிகமாகும். முள்ளை எடுத்துவிட்டு கொடுக்கு இருந்தாலும் எடுத்துவிட்டு மண்ணெண்ணெய் கடித்த இடத்தில் தேய்க்கவும். பூரான் கடிக்கு பூரான் கடித்து விட்டால் விஷம் பரவி தடிப்பு ஏற்படும், அரிப்பு எடுக்கும். சுண்ணாம்பு, மஞ்சள், உப்பு 3 ஐயும் சம அளவு எடுத்து அரைத்து கடித்த இடத்தில் தேய்த்து கொண்டே இருந்தால் விஷம் இறங்கும். பூனை கடிக்கு பூனை கடித்து விட்டால் மஞ்சள், சுண்ணாம்பு இவைகளை சம அளவு எடுத்து அரைத்து கடித்த இடத்தில் பூச குணமாகும். கம்பளி பூச்சிக்கடி ரோமம் பட்ட இடத்தில் அரிப்பு வீக்கம் ஏற்படும். நல்லெண்ணெய் தேய்த்து வர அரிப்பு குறையும், அல்லது வெற்றிலை சாறு தேய்க்க குணமாகும். வண்டு கடித்து விட்டால் பப்பாளி இலையை கசக்கி கடித்த இடத்தில் தேய்த்து தடிமனாக பற்று போல குணமாகும். 3 நாட்கள் செய்ய வேண்டும். துளசி சாறு, எலுமிச்சை சாறு சம அளவு எடுத்து தடவ குணமாகும். சிலந்தி கடித்து விட்டால் தானாக வந்து கடிக்காது, உடலில் ஏறினால் கடித்துவிடும். ஆடாதோட இலை 25 கிராம் எனில் பச்சை, மஞ்சள், மிளகு இரண்டும் சேர்த்து 25 கிராம் அரைத்து கடித்த இடத்தில் தேய்க்க குணமாகும். தேள் கொட்டியதற்கு மற்றும் பொதுவான விஷ முறிவு 2 வெற்றிலை 6 மிளகு மென்று சாப்பிட உடன் விஷம் இறங்கும். எலி கடித்தால் உடல் அரிப்பு இருக்கும், கண் சிவந்து காணப்படும். குப்பை மேனி இலையை நன்றாக அரைத்து எலி கடித்த இடத்தில் தினமும் காலையும் மாலையும் பூசி வந்தால் எலிக்கடி விஷம் இறங்கும். பெருச்சாளிகடி விஷம் குறைய திப்பிலி, செஞ்சந்தனம் இவ்விரண்டையும் இடித்து பொடித்து சலித்து சூரணத்தை பத்திப்படுத்தி கொண்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவாக தேனில் குழைத்து ஒரு நாள் 2 வேளை வீதம் 1 வாரம் சாப்பிட்டு வந்தால் பெருச்சாளி கடி விஷம் குறையும். அரணை கடித்தால் பனை வெல்லம் 100 கிராம் சாப்பிட விஷம் முறியும். குரங்கு கடித்தால் கொழுஞ்சி வேர் சுக்கு சம அளவு எடுத்து 5 கிராம் 3 நாட்கள் சாப்பிட குணமாகும். குதிரை கடி அமுக்ரா கிழங்கு சூரணம் செய்து 2 வேளை சிட்டிகை அளவு தேனில் கலந்து சாப்பிடவும். அவுரி சமூலம் எடுத்து அரைத்து சாறு எடுத்து கடித்த இடத்தில் பற்று போட சில நாட்களில் குணமாகும். நாய்க்கடி விஷம் குறையும். அல்லது வெங்காயம், சோடா உப்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து நாய் கடித்த இடத்தில் தடவி பிறகு வெங்காய சாறை குடிக்க நாய்க்கடி விஷம் குறையும். பாம்பு கடிக்கு கடித்த பாம்பை பொறுத்து மருந்தும் மருத்துவமும் மாறுபடும். 1 பல் பட்டால் அது தோலை மட்டும் பாதிக்கும் என்றும், 2 பல் பட்டால் அது சதையை பாதிக்கும் என்றும், 3 பல் பட்டால் அது எலும்பை பாதிக்கும் என்றும், 4 பல் பட்டால் மூளையை பாதிக்கும் என்றும் சொல்வார்கள். பொதுவாக